ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு பேசிக்கான விஷயம் என்னென்ன தேவைங்கிறது நான் லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான வியூ புரியும் உங்களுக்கு. தென் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ எப்படி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது பார்ப்போம். நீங்கள் உங்கள் கூகுளுக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு ஜீரோதா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு எதுனா ஜீரோதா அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் கஸ்டமர் சர்வீஸும் நல்லா, ப்ரோக்கரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட் மூவ் பண்ணுறது, அந்த ரேட்லாம் வர்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஜீரோதா பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஜீரோதாவில் போய்ட்டு கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா கீழே ஜீரோதான் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் போய்ட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனே உங்களுக்கு ஒரு டூல் பாரில் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓப்பன் அன் அக்கௌண்ட் அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில் நேம்ட்டு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு கால் வரும் ஜீரோதாலேருந்து. அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத. நீங்கள் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு தேவை ஒன்று ஃபாஸ்ட்டாக நெட் கூட தேவை 3G போதும், ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறம் அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸை உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாஸ்புக் கேட்பாங்க, நெட் பேங்கிங் இருக்கான்னு கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்பாங்க, அப்புறம் பேன் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. இது தனி வேறு அட்ரஸாக கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது போனதில் டே ட்ரேடிங் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் ட்ரெண்ட் ட்ரேடிங் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப் ஒன்று ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து லைவாக வாட்ச் பண்ணாதீங்க, எவ்வளோ ஏறுது இறங்குது அப்படிங்கிறத. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஆப்பு. இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ கமோடிட்டிஸ் சொன்ன பார்த்தீங்களா, கமோடிட்டிஸை பற்றி பார்க்கணும். டாப் கமோடிட்டிஸ், இதுமாதிரி கமோடிட்டிஸ் பார்க்கலாம். ஈக்விட்டிஸ்னால் மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா போதும். இந்தியன் இண்டிசஸ், குளோபல் இண்டிசஸ், மார்க்கெட் மூவர்ஸ் அப்படின்னா போனால் இது ஃபுல்லாக ஈக்விட்டிஸ் தான். கமோடிட்டிஸ் மட்டும் தனியாக இருக்கும். சரி, நான் இப்போ வந்து இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். SBI கிராஃப்குள்ளே போய்க்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா, இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து குறிப்பிட்ட டைம் வரை நல்லா ஏறி இருக்குது, திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு இறங்கியிருக்கு, திருப்பி ஏறி இருக்குது, திருப்பி இறங்கியிருக்கு. இந்த மாதிரி ஏறும்போது இறங்கும்போது விற்றுட்டு வாங்குறது இப்போ தான் ஸ்விங் ட்ரேடிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல வாங்குகிறேன், அந்த இந்த இடத்துல விற்றுடுறேன். இது நல்லா ஏறுது, அதுக்கப்புறம் இது இறங்க ஆரம்பிச்சோ நான் விற்றுடுறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள நான் ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 வாரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்குள்ளே நம்ம மணி மேக் பண்ணுறது பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். ட்ரெண்ட் ட்ரேடிங் என்னென்னா, இதில் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டாக் வந்து 2013 வந்து நல்லா பீக்கில் போயிருக்கு. அப்புறம் 2015 இந்த ஸ்டாக் வந்து அதோட ட்ரெண்ட் மாதிரி டவுனாக ஆரம்பிச்சிது. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டு 2015 ஸ்டார்டிங்லேயே நான் வந்து விற்றுடுறேன் இந்த ஸ்டாக்கை. ஸோ இது மூலமாக இந்த 2 வருஷத்தில் நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் ட்ரேடிங். அதோட ட்ரெண்ட் ஏறும்போது வாங்கிட்டு அது ட்ரெண்ட் குறையும்போது விற்கிறதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் ட்ரேடிங். இதுதான் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயம். இது எப்படி ஏறுது இறங்குது, எந்த இடத்துல இறங்க போகுது, எந்த இடத்துல ஏற போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 2 டைப் ஆஃப் அனாலிசிஸ் முன்னாடியே சொன்னேன் நான். அதான் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நீங்கள் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருந்தாலே போதும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், ரொம்ப ஈஸியான விஷயம் பார்க்குறதுக்கு. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.